ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் புரோட்டீன் அதிகமாக கொடுக்குற இட்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: கருப்புளுந்து 1 டம்ளர், பச்சை பயிறு, பச்சை அரிசி, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு. இது வரைக்கும் எல்லாமே 1 டம்ளர் எடுத்துக்கணும். அதில் பாதி மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, கருப்பு கவுனி அரிசி. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இதில் நிறைய பொருள் போடுறதுனால நம்ம ஒரு வேளைக்கு கன்சியூம் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டால் நல்லது. மறுநாள் எடுத்து வச்சு செஞ்சால் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. நாங்கள் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸிலேயே அரைச்சிட்டோம். இது உடம்புக்கு நிறைய வலு கொடுக்குது, நல்ல சத்தும் கொடுக்குது. அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். நம்ம இட்லியே சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நாங்கள் இட்லி பேன் வச்சுட்டு அதில் இதை ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இந்த இட்லிக்கு நீங்கள் சைட் டிஷ் ஒரு கார சட்னியோ அந்த மாதிரி ரொம்ப இல்லை குருமா குழம்பு அந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சட்னிலாம் அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். ஆவி வந்ததுக்கப்புறம் சூடான புரோட்டீன் அதிகமுள்ள இட்லி தயாராகிடுச்சு. சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் காரமாக ஏதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கார சட்னி மாதிரி தான் அரைச்சிட்டோம். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் உள்ளே பிரிச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா கார சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி வீடியோ.